உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும். ஏன்னா அவர் மேடையில் என்ன சொன்னார், நாங்கள் இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். கரூரில் நான் பேசியதற்கு 2 நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அடுத்த நான் மேடையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின உரிமையில் பேசுனதை பார்த்தீங்களானே, அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியாக பேசினார்னா எப்படி, அந்த வீடியோ எனக்கு உங்களுக்கு காட்டுறேன். என்னை பற்றி கல்வி அமைச்சர் பேசியிருப்பார் ஒரு 7 நிமிஷம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேசுகிறார். பேட்டை ரவுடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பற்றி எப்படி பேசலாம், தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அதனால தான் தெளிவாக கரூர் மேடையில் சொன்னேன், முதல் 50% அண்ணாமலையாக பேசுகிறேன், அடுத்த 50% திராவிட கட்சிகள் பாணியில் அவங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். அதனால் தாய்மார்கள் யார் என்னை தப்பாக நினச்சக்கூடாது, பேச்சில் சொல்லிட்டு ஆரம்பித்தேன். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம், நீங்கள் சொன்னீங்கல்ல சொல்லி பாருங்கள். அவருக்கு பயம், சப்போர்ட்டுக்கு 500 பேர்த்த கூட்டு வந்தார். அவர் தனியாக சொன்னால் மாட்டிக்குவாங்க. 500 சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்க அப்படின்னு. அந்த சின்ன பசங்க இளைஞரணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்காந்து திமுகவில் கெட் அவுட் மோடி தான். அதுக்கு பதிலடி என்ன, 24 மணி நேரம் டைம் கொடுத்தோம். கெட் அவுட் மோடின்னு எல்லாம் சொல்லுங்க. இளைஞரணி, டிஎம்கேனுடைய அஃபீஷியல் ஐடி விங்கு எல்லாம் இணைஞ்சு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டேன். எவ்வளோங்க, 2,80,000. அடுத்த 24 மணி நேரமும் இல்லை, காலையில் 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பித்தோம். 3:27க்கு 10வது லட்சம், 1 million, 6 AM to 3:31 PM, 3:27 PM, 1 million, 10 லட்சம் கெட் அவுட் ஸ்டாலின். ஆனால் நாங்கள் இது ஒரு அளவுகோலாக சொல்லிங்கண்ணா, உங்களுக்கு உங்கள் பாணியாக நாங்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இனி கையெழுத்து இயக்கத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு மேசிவாக பிஜேபி களத்தில் இருக்கும். மார்ச் 22 தேதியை குறித்து வச்சுங்க, திருச்சியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம். தமிழகத்தில் குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி 22ஆம் தேதி திருச்சியில் நடக்க இருக்கிறோம். அந்த கூட்டத்தை பாருங்கள், கிரவுண்ட்லையும் பாருங்கள், சமூக வலைதளத்தில் பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம், அவர்களை விட ஒரு படி மேலே போய் நாங்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க, இப்படியே பேசுவாங்க, 29 பைசா மோடிப்பாங்க. அவர்களுக்கு அவங்க பாணியில் பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அதே மருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அண்ணே ஸ்பீச்சை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க அண்ணே. நான் சொல்றதுல அண்ணனுக்கு உடன்பாடு இல்லைன்னா, கல்வி அமைச்சர் பேசினதை ஒருத்தர் இருக்கா, ஒருத்த வர்றா, ஒருத்த போனா, ஒருத்த சுத்தரா, இது பேட்டை ரவுடி இல்லையானே. கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் அப்படின்னா இன்டர்னல் மீட்டிங்கில் நீங்கள் எப்படி பேசுவீங்க? அப்போ குழந்தைங்களுக்கு என்ன ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீங்க? கல்வி அமைச்சர் அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பாஷை, அவங்க பேசுகிற விதமெல்லாம் தொடர்ந்து ஒரு அமைச்சர். ரகுபதி அவங்க என்ன சொல்கிறாங்க, 2024 அவங்க ஆட்சிக்கு வருவாங்களாமா. 2024 டெல்லியில் ஃபஸ்ட்டு தீகார் சிறைக்கு போகிறது நானாமா. வெக்கமா இல்லையா? இது யார் சொல்கிறாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை சிறைத்துறையினுடைய அமைச்சர் ஃபஸ்ட்டு நான் தீகார் சிறைக்கு போவேனாமா. இதெல்லாம் பேசினா பேட்டை ரவுடி இல்லையாங்கண்ணா. அதனால் நான் அவர்களுக்கு உங்ககிட்ட நீங்கள் அன்பானவர்கள், மரியாதையானவங்க, உங்களுக்கு நான் 5 மடங்கு மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா அது கடமை. அந்த மாதிரி தப்பானவர்களுக்கு அவங்க பாஷையில் நான் பேசுகிறேன். எதுக்காக நான் அந்த அதிகாரத்தில் இருக்கணும், பொறுப்பில் இருக்கணும்? அண்ணே எல்லா யங்ஸ்டர்ஸும் நான் பேசுனதை தப்புன்னு ஒருத்தர் கூட சொல்லிங்கண்ணா. எல்லாருமே விரும்புகிறாங்க. காரணம் என்னன்னா, அண்ணா நீங்கள் தப்பாக எதுவும் பேசலையே, அவர் மோடியை பற்றி தப்பாக சொல்கிறாரு, மோடியினுடைய தாயை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் பதிலடி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, சொல்லி பாருங்க, அது தெளிவாக நீங்கள் மேடையில் சொல்லிட்டு சொல்கிறீங்க. இல்லை எந்த இளைஞர்கள் என்ன நான் கோவப்பட போகிறாங்க? எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும், சில இடத்துல முள்ளால் தாங்க நான் எடுக்கணும். பார்க்கடலை கடந்த பொழுது சிவபெருமான் எதுக்குனே விஷத்தை குடித்தார். விஷம்னு தெரிஞ்சும் ஏன் குடித்தார்? சில பேர் அந்த விஷத்தை குடித்து தான் ஆகணும். அதில் தான் இருக்கிறோனோ தவிர ஒரு தனி மனிதனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்பொழுதும் எங்கேயும் நான் குறைக்கப் போவதில்லை. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் திரும்ப நான் சொன்ன அதே ரீதியில் தான் பதில் சொல்லுவேன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க. இப்போ விஜய் அவர்கள் ப்ரோன்னு சொன்னார், அவருக்கு நான் திரும்ப ப்ரோன்னு சொன்னேன். ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. மரியாதையாக சொன்னார், மரியாதையாக பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. மரியாதை கொடுக்குறாரு, மரியாதை வாங்கிக்கிறாரு. நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறார், நானும் நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். பட் இவங்க அப்படி பேசலையா? பொற்காலமா போர்க்காலமானே? இன்னைக்கு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கத்திய தூக்கிட்டு வந்து சண்டை தான் போடல, போர்க்காலம். அதாவது ஒரு பள்ளியில் பாலிய சீண்டல் பார்க்குறோம், அதிகமாயிருச்சு. அமித்ஷாஜி அந்த ரெக்கார்டோட வந்தாங்க, எவ்வளவு நடந்திருக்கு கையில் அந்த பேப்பர் பார்த்தீங்க, காமிச்சாங்க.
பாலியல் சீண்டல், ஒரு பள்ளியில் தரம் குறைந்திருக்குது, மரத்துக்கு கீழே மக்கள் உட்கார்ந்து படிக்கிறாங்க. அவருடைய சொந்த மாவட்டத்தில் எப்படி எந்த அடிப்படையில் இவர் டிஷர்ட்டை போட்டுட்டு போய் ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு இவர் பேட்டை தூக்க, அவருடைய மகனுக்கு பொற்காலம் பிரெஞ்சு படிக்கிறார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மகனுக்கு பொற்காலம், தனியார் பள்ளிகளுக்கு பொற்காலம், 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளுக்கு பொற்காலம், சன்ஷைன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு பொற்காலம், 3 வருஷத்துக்கு ஒரு முறை ரெனியூவல் இருந்ததை வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றி 5 லட்சம் ரூபா வாங்குற அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பொற்காலம். ஆனால் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்களுக்கு பொற்காலம் இல்லைங்க.